இங்கே உள்ள தமிழ் பொம்பளைகளை இஸ்லாத்து முஸ்லீம்கள் இங்கே வந்து மாதிரி வருங்க ஜும்மா பள்ளி வாசல் இந்த ஓடு தான் பழைய ஓடு. சரி சரி சரி. பாண்டாண்டிக்கிற சாப்பாடு 2 சின்ன பேக் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைனாதீவில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து 4 விதமான மதமும் இருக்குதாம். இஸ்லாமிய தமிழர்களும் இங்கே வந்து வசிக்கணும். அதோட இங்கே இருந்து பாருங்கள், பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு இருக்க கடற்கரையெல்லாம் நிற்கிறேன். இங்கே இருந்து அந்த குறியோட்டு வாஞ்செட்டி தெரியுது, அதான் ரங்குதுறை. இந்த இப்போ பஸ் இல்லாமல் வந்து நான் உள்ளூருக்கு ஆட்டோ குழந்தை தெரியுது. மற்றது இது வந்து இப்போ எலக்ட்ரிஷன் வேலை நடக்குது. இதான் வந்து பள்ளிவாசல் பாருங்க, பழைய பள்ளிவாசல். இந்த இஸ்லாமிய ராக்கள்கிட்ட அங்கால ஒரு ஆளுடைய சமாதி இருக்குது. அது என்னன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். மீன் பிடிக்க வலையல் போட்டுக்கொண்டு போயிடும். அந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரியே பாருங்க ஜும்மா பள்ளிவாசல். இது வந்து 6ஆம் பட்டாயத்தில் இருக்குதாம். சரி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமெண்டு. பழைய ஆக்களை பிடிச்ச தான் இதில் ஏதாவது இவன் எப்படி இங்கே இஸ்லாமிய ஆக்கள்கிட்ட நிலைப்பாடு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு விடலாம். பழைய கட்டிடம் தான் பாருங்க, ஒரே ஒரு பள்ளி வாசலான பழைய கட்டிடம் நல்லா இருக்குது. எப்போவுமே வீர அந்த வளைவான ஒரு அமைப்பிலான் தூண்களை கட்டியிருப்பினோம். உண்டியல் கோயிலில் மாதிரியே இங்கே உண்டியல் இருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கோம். இவே இந்த இஸ்லாமிய கேலண்டர்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொருத்தர் டைம் ஒவ்வொரு மாதிரி. இப்போ எங்கடையில் வந்து பஞ்சாங்கம் மாதிரி தமிழ் ஆகிறதுக்கு இதுலேயும் இருக்குது. தமிழ் கேலண்டர்னு சொன்னால் தமிழ் மாதம், அதைத்தான் சொல்கிறது. இதை போட்டு ஒன்று வேண்ட இதை பற்றி போட்டு இதான் பாருங்க. அந்த கூரை அமைப்பு சும்மா நார்மல் சாதாரண கட்டிடம் மாதிரி தான் கிடக்கு பாருங்க. ஆனால் நல்லா இருக்குது. இதுதான் தொழுகிற இடமும். என்ன ஓட்டுறீங்கன்னா எனக்கு தெரியலை, இதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க. 4 நேரம் 5 நேரம் தொழுவினமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார். இது என்ன இது ஒவ்வொருத்தரும் படிப்படியாக இருக்குது. குர்ஆன் இந்த பக்கம் என்ன இருக்குது, இதில் ஆண்களுக்கு பிரிம்பு பெண்களுக்கு பிரிம்பாக தான் தொழுகிற இடம் இருக்குமா. இது வேண்டிய மத நம்பிக்கைன்ற அடிப்படையில் அப்படித்தான் இருக்கும். இது என்ன இது இஸ்லாம் வந்து யாரும் இறந்தா இதில் அவங்க போல் கொண்டு போவினோம். அது சரி, சவப்பட்டியோ எனக்கு தெரியாது, தெரிஞ்சாக்க சொல்லுங்க. எனக்கு கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது பார்க்க. தெற்கு வாசல் எந்த காலத்தில் காட்டினது இந்த மொத்தத்தில் காட்டி வச்சுக்கணும். வௌவால் வரக்கூடாதுன்னு வேலை போட்டு வச்சுருக்கணும். எவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க உள்ளுக்கு அப்படி இருந்தாண்டு.
வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். உங்களோட இந்த பள்ளிவாசலை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி இந்த நயினாதீவில் இருக்குது இப்போத்தைய உங்களோட நிலப்பாடுகள்? இந்த நயினாதீவு பள்ளிக்கு வந்து நான் வந்து இப்போ 2 வருஷமாக இருக்கிறேன் மௌலவியாக. இந்த பள்ளியுடைய வரலாறு சாதாரணமாக 400 வருடம் பழமையான பள்ளி என்று சொல்லப்படுது. இதுக்கு வந்து இந்தியாவிலிருந்து கீழக்கரையில் இருந்து வந்த முஸ்லீம்கள், குளக்கரைன்னா நாகப்பட்டினம் சைட்டா? கீழக்கரைன்னு தான் சொல்கிறாங்க இந்தியாவில். சரி சரி. அந்த இடத்துலேருந்து வந்த ஆண்கள் முஸ்லீம்கள் இங்கே வந்து கடல் தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் இங்கே உள்ள தமிழ் பொம்பளைகளை இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் முடித்து உருவாகின குடும்பங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள். அதான் இவர்களுக்கு அந்த ஒரு ஒற்றுமை எல்லாரோடையும் நல்ல அந்த முகசாயலம் இருக்குது. அதனால் அதுலேயும் ஸ்ரீமாட ஆட்சி காலத்தில் வந்து இங்கேக்கு ஐடென்டி அடையாளம், இங்கே இலங்கையுடைய ஐடென்டி அடையாளம் இல்லாதவங்கள கவர்மெண்டால் வெளியாக சொன்ன சந்தர்ப்பத்தில் அதிகமானவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இந்தியாவுக்கு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து இதை சொல்லப்படுது ஒரு 200-250 முஸ்லீம் குடும்பங்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில பேர் இங்கே வாழ்கிறது கஷ்டம் அடிப்படையில் புத்தளம், அதே போல் அதிகமான மக்கள் நாச்சிக்குடா கிளிநொச்சியில் இல்லை இங்கேக்கு பரம்பரை இங்கேக்கு குடும்பங்கள் அங்கே போய் இடம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. அதே போல் இந்த பள்ளி இந்த ஓட்டில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையும் 1865 போட்ட ஓடு தான் இப்போ இருக்கிற ஓடு. இது பழைய கட்டடம் தானே? ஓடும் பழசு. ஓட்டுக்கு இந்த ஓட்டுக்கு வந்து 160 வருஷமாகுது. 160 ஓடு. இது வந்து 2வது ஓடுன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து கொண்டு வந்தவ? அதுவும் இந்தியாவில் இருந்து தானே எல்லாம் அங்கே. இது என்ன உங்களுக்கு இதுக்கு உள்ளுக்கு போகிறது கால் வலிட்டு போகிறதா? இது கால் மட்டுமல்ல, இந்த உதவு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இருந்தால் தெரியாம நான் உள்ளுக்கு போயிட்டேன். இது வந்து உதவு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களை நாங்கள் தொழுகிறதுன்னு சொன்னால், எங்களோட குரானை படிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் கட்டாயம் உதவு செஞ்சிருக்கணும். அதாவது கை, முகம், அதை வாய் கொப்பளிக்கிறது, தலையில் தண்ணியை தொட்டு தடவுறது, காதில் தண்ணியை தொட்டு தடவுறது, அதே மாதிரி கடைசியாக காலை கழுவுவோம். இதை செஞ்சுட்டு நாங்கள் பள்ளிக்குள்ளே போய் தொழுகை நடத்துவோம். நாங்கள் தொழுறேன்னு சொன்னாலும் சரி, குரான் ஓதுறேன்னு சொன்னாலும் சரி, அதே போல் மக்கால போய்த்துட்டு அந்த காபத்துல்லான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த நாங்கள் சுற்றுறேன்னு சொன்னாலும் எங்களுக்கு ஒழு எடுக்கிறது கட்டாயம் செய்யணும். மற்றது ஐயா அது வந்து உடம்பை இதன்றதா அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். அது வந்து அதுவும் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்று தான். மற்றது இந்த அதையும் சொல்லுங்கள். மற்ற இந்த இறந்தாக்களை எப்படி நீங்கள் நல்லடக்கம் செய்கிற நீங்கள்? அது வந்து தான் அந்த இறந்தாக்களை இந்த இதை கொண்டு போயிட்டு இதை சந்தாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சுந்தூக்குன்னு சொன்னால் பெட்டி. அரபு வார்த்தை சுந்தூக். அப்போ இதை கொண்டுட்டு அதுலேருந்து தான் அந்த சந்தாக்குன்ற வார்த்தை வந்தது. இதை கொண்டுட்டு போயிட்டு இதில் அவங்கள வச்சு கொண்டு வருவாங்க. இப்போ இறந்த ஆக்களுக்கு வந்து 4 கடமை செய்வாங்க. முதலாவது வந்து அவங்கள வந்து கழுவி சுத்தம் பண்ணுவாங்க, குளிக்க வைப்பாங்க, அதை குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. 2வது கஃனிடுன்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளை உடுப்பு அவங்களுக்கு உடுத்தி ஃபுல்லாக வெள்ளையால் அவங்களுக்கு உடுப்பு உடுத்தப்படும், அது 2வது கடமை. 3வது பள்ளியில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்காக வேண்டிய ஒரு தொழுகை நடக்கும். இங்கே கொண்டு வருவீங்க? பள்ளியில் கொண்டு வந்து வச்சு முன்னுக்கு வச்சு அவங்களுக்காக வேண்டிய ஒரு தொழுகை நடக்கும். அதுக்கு பின்னால் நல்லடக்கம் செய்கிறதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு அவங்கள அடக்கம் செய்வாங்க மண்ணுக்கு. அதுக்கு உங்களுக்கு என்ன அந்த இதில் அது நல்லடக்கம் செய்கிற நீங்கள்? அதுக்குள்ளே கொண்டு போயிட்டு நல்லடக்கம் செய்வோம். சரி சரி. இது பழைய காலங்களில் தான் இந்த ஹவுஸ் அமைப்புகள் இப்போ குறைஞ்சி கொண்டு வருது. இந்த பக்கு மாதிரி அமைப்புகள் இப்போ குறைஞ்சி கொண்டு வருது. இப்போ எல்லா இடங்களையும் டெப் செய்திருக்கேன் பார்த்து. ஆரம்பம் வந்து இதுதான். இப்படி தான் கூடுதலாக கோயில்களும் இதுகள் எல்லாத்துலேயுமே இருந்துருக்கு எல்லா காலமாக. இதுக்குள்ளுக்கு இப்போ நயினாதீவில் 38 குடும்பம். அப்படி தான் முஸ்லீம் குடும்பங்கள் இருக்கிறாங்க. அதனால் இது வரைக்கும் நான் வந்து 2 வருஷத்துக்கும் யாரும் வந்து இறக்கல. இதான் நீங்கள் சொன்ன ஓடோ? இல்லை, இந்த ஓடு இதை உள்ளே பார்க்கலாம். இந்த இதில் உள் சைட்டில் உங்களுக்கு அந்த ஆண்டு அடிச்சுக்குது. இதுதான் அந்த பழைய ஓடு. இது வந்து 2002 புயலுக்கு மாற்றினது. இது இங்கே மாற்றினீங்க? இந்த ஓடு தான் பழைய ஓடு. சரி சரி சரி. இதுலேயுமே இருக்குது. இதுலேயுமே ஒரு பெரிய வாக்கு தொட்டி இருக்குண்ணா. பின்னுக்கு என்னென்ன? பழைய தொட்டி. அது வந்து மஷ்ரூம்.
உங்கள் இதுக்கு கழிப்பறை இந்த உங்களோட இதுக்கு பள்ளிவாசலுக்குரிய கழிப்பறை வசதிகள் இருக்குது. சரி சரி, இதுதான் உங்களோட இறந்தவர்களை அடக்கம் செய்கிற இடம். இது வரைக்கும் இல்லை. அதுக்கு ஒரு அடையாளங்கள் வைக்கிறேன் இல்லையோ? அடையாளங்கள் இருக்குது இந்த காற்று. செருப்பு போடல, குத்து முள் இருக்கோ? அம்மா நெருங்கி முள் நெருங்கி முள் ஏற்றி போட்டு செருப்பு அங்கே கலட்டிட்டு செருப்பு எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ நான் வராது அங்கே தூரமா. இது எவ்வளோ காலம் எப்போ புதைச்சி? வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன். 3 வருஷத்துக்கு முதல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. யார் வயசான ஆக்கலாம்? இல்லை, இது வந்து ஒரு இளம் வயசு பெண்மணி ஒருத்தாங்க. சரி 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 சரி. இந்த அது ஒன்று நூந்துட்டு அந்த லைட்டாக விலங்கு நூந்துட்டு அப்படியே மண்ணோட மண்ணா கீழே போயிட்டு இந்த இது வந்து மண்ணை இந்த குழிக்குள்ளே வச்சுட்டு மண்ணை போட்டுடல மேலே, அந்த அவங்களுக்கு மேலேயே மண்ணை போட்டுடல. சைட்டெல்லாம் பலகையால் நாங்கள் மண் உள்ளுக்கு இடியாமல் வைப்போம். அந்த பெட்டி மாதிரி. தரையில் அடிக்கிறது. மேலேயும் பலகை வச்சு தான் மண் போடுவோம். அது ஒரு 2-3 வருஷங்கள் போகும்போது பலகை இறக்கும் பொழுது மண் உள்ளுக்குள்ளே இறங்கும். இது மேலே இருக்கிறதுக்கு பலகை இறக்கும் அப்படி மண் உள்ளுக்குள்ளே இறங்கி அப்படி அந்த அடையாளம் இல்லாமல் போயிடும். ஓகே, எவ்வளோ வாரி ஆழத்துக்கு வைப்பீங்க? இது ஒவ்வொரு இடங்களை பொறுத்து அது வித்தியாசப்படும். ஒரு மண் தன்மை அது சில இடங்களில் வந்து தோண்ட இயலாமல் இருக்கும். கழித்தறைகள் எப்படி இருக்கும். சில இடங்களில் ஆழமாக தோண்டி ஆக சந்தர்ப்பம் இருக்கும். அவங்க சந்தர்ப்பம் தக்கனா தோண்டி கொள்வாங்க. அதாவது அந்த நாய்கள் பூனைகள் ஏதாவது ஒன்று வந்து தோண்டி கொள்ள இயலாத அளவுக்கு அப்படி தான் 5 அடி 6 அடி 7 அடி அவ்வளோ ஆழமண்டு போக மாட்டோம். 3 அடிக்கு மேலே அப்படி. 1865 இந்தியாவில் இருந்து கொண்டு வந்த ஓடு. இது 2வது ஓடு இந்த பள்ளியில். 2வது ஓடு. அப்போ இதுக்கு முதல் அந்த நேரம் பள்ளியில் வரலாறு வந்து 400 வருடம். 400 வருஷம். அப்போக்கே முதல் வந்த உடனே வேறு ஓடா இருந்தது? வேற ஓடு. அது பழுதானது இருக்குனால இதை போட்டிருக்கோம். அது என்ன படி மாதிரி இருக்குது? இது வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமையில் மக்களுக்கு உபதேசம் செய்கிற இடம். அதில் ஏறி இருந்து மூலயமா உபதேசம் செய்வாங்க. இதில் மேலே ஏறி நிற்பினோம். இதில் ஏறி இதில் நிற்பான். இதில் நிற்பினமா இருப்பினமா? நிற்பாங்க. ஒரு ஸ்டார்ட்டில் ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம், இடையில 1 நிமிஷம் உட்காந்து ரொம்ப. எவ்வளோ நேரம் நடக்குது? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நிற்கணும்? இந்த ஒரு நாளைக்கு இல்லை, அது கிழமையில் ஒரு நாள் தான் நடக்கும். வெள்ளிக்கிழமையில் அந்த தொழுகை. வெள்ளிக்கிழமை விசேஷமாக தொழுகை போவாங்க. அந்த நேரங்களில் நடக்கும். அதே போல் 2 பெருநாள் அதுலேயும் இதில் நடக்கும். பெருநாள் இஸ்லாமியர் 2 ஒன்று தான். இலங்கை சோனகர், இலங்கை முஸ்லீம் 2 ஒன்று தான். சோனகருங்கிறதும் முஸ்லீம்களுக்குரிய பேர் தான். இப்போ இங்கே வந்து இப்போ தனியாக தமிழ் மக்களோடைய பழகிறதுனால அவங்களோட பேச்சு வழக்குகள் ஒரு மாதிரி இருக்கு. இப்போது கெண்டி கொழும்பு பொருள் எல்லா பாஷையும் பேசக்கூடிய மக்களோட அவங்க கலந்து பேசுகிறதால தான் அந்த வார்த்தை வித்தியாசமே ஒழிய வேறு மாற்றங்கள் மத அடிப்படையில் ஒரு மாற்றமும் இல்லை. அது அந்த சூழல் அடிப்படையில் வந்து மாற்றம். சரி சரி. இதில் அவங்களோட இது வந்து எங்களோட தொழுகைக்கு பின்னால் அந்த அவங்க சொல்கிற விஷயம். நீங்கள் என்ன அரபிக்கலான்னு சொல்லுவீங்களா இல்லை தமிழ்லையா? கொஞ்சம் ஓதுறது இந்த கூட இது தொழுகை 5 நேரம் தொழுகை வந்து அரபில் தான் நடக்கும். வெள்ளிக்கிழமையில மக்களுக்கு உபதேசம் வந்து தமிழ் நடக்கும். தமிழ்ன்னு சொன்னால் இங்கேக்கு தமிழ், எங்கே எந்தெந்த மொழி பேசுகிறாங்களோ அந்தந்த மொழியில் அவங்களுக்கு உபதேசம் நடக்கும். இப்போ இங்கிலீஷ் பேசக்கூடிய நாட்டில் இருப்பாங்களா இருந்தால் அவங்களுக்கு இங்கிலீஷில் உபதேசம் நடக்கும். இங்கிலீஷில் சிங்களம் பேசக்கூடிய மக்கள் வாழ்ற இடமா இருந்தால் சிங்களத்தில் அந்த மக்களுக்கு தான் உபதேசம். சரி சரி. அந்த இடத்துல இது சரௌண்டிங் அப்படி. சரி சரி. அந்த மக்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி அந்த உபதேசம் செய்வான் அந்த மொழியில். சரி அண்ணா, இந்த கரையோரம் பாருங்கோ, இந்த ஒரு அம்மா பேன் எடுத்து கொண்டுருக்காவோ என்ன வைக்கிறா. இது வந்து கடை தொழில் செய்கிறாங்க இடம். முன்னுக்காக வீடுகள். இப்போ நல்லா இருக்கு, நல்ல தண்ணி. என்ன இது நல்லா இருக்கு வேற தண்ணி மொத காட்டும். இது என்ன அது மினிக்கு என்ன இதால பாத்திரம் தேய்க்கிறதால போட்டு மினுக்குறீர். எவ்வளவு இது இருந்தாலும் கருப்பு தான் இங்கே. சரி இதான் கிடாது வேறுங்கோ. சரி இவர் தான் அவர்.
நல்லா ஃபன். இங்கே பேரும் நாளைக்கு விடிய அவ்வளோன்னு தீவா விட்டு போகிறேன்னு இப்போ என்னத்துக்கு நிற்கிறேன்டா பாருங்க, பான் வாங்க போகிறேன். 2 ராத்தல் பான் தான் இன்றைக்கிற சாப்பாடு. மற்றது என்னென்னு சொன்னால் இந்த தீவு வந்து எதிருக்கு எதிர் வடக்கில் இருந்து தெற்கு 6 கிலோமீட்டர், கிழக்கில் இருந்து மேற்கு 2 கிலோமீட்டர். அதுக்குள்ளுக்கு தான் இவன் இந்த வாழ்க்கை. அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்தாங்க, அங்கேருந்து இங்கே சில விளையா பொடிகள் அவங்கள எல்லாம் விசாரிக்கினான். அவைகளுக்காம் யாழ்ப்பாணம் வந்து சுற்றி எல்லாம் தெரியணும்னு ஒரு ஆசையாக என்று சொல்லி கதைச்சிட்டேன் மூங்காட்டையில். ஆனால் சொன்னவன் இப்போ எனக்கு வந்து இப்படியா தீவுகளுக்கு போய் அப்படியே தனி தீவுகளுக்கு போய் இருந்து தனி தீவுகளில் சமைச்சு சாப்பிட்டு அப்படி அது ஒரு நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வடி உலகத்துக்கு போகணுன்ற ஒரு ஆசை, வடிவிடங்களுக்கு போகிறவ தான். ஆனால் இப்போ சகஜமாக போகிறது போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போகலாம், ஆனால் அப்படி அடிக்கடி இப்போ நினைச்ச மாதிரி நாங்கள்லாம் பைக் எடுத்து கொண்டு யாழ்ப்பாணம் அங்கே இங்கே பெரும் நிலப்பரப்பல்லோ, இது வரும் ஒரு 6 கிலோமீட்டர் தான். அப்போ அப்படி இருக்கான நல்ல இடம், நல்ல வடிவான இடம். குட்டி தீவு மாலத்தீவில். அப்படின்னா மாலத்தீவில் 4 கிலோமீட்டர், இங்கே வந்து 6 கிலோமீட்டர். மாலத்தீவில் ஒரு குட்டி இடத்துல இப்படி செய்து வச்சுக்கணும். அதே மாதிரி தான் இங்கே அந்த நல்லா இருக்குது. எல்லோரும் சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் என்ன மாதிரினா இந்த பழைய கலாச்சார பண்பாடுகள் எல்லாம் இங்கே பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் இங்கே மாட்டு வண்டி சவாரி தம்பரன் இருக்குங்கம்மா, அவர் எல்லாம் வந்து இங்கே பிரசவம் பார்த்த நேரத்தில் என்ன மாதிரினா இந்த மாட்டு வண்டிலாம் அந்த காலத்தில் பிரசவங்களுக்கு அதுகளுக்கு இதெல்லாம் குடிக்கணும் போகிறோம், பள்ளிக்கூடங்களை குடிக்கணும் போகிறது, வாகனங்கள் இல்லாத காலங்களில். சரி 2 ராத்தல் எவ்வளோ ஒன்று 300 ரூபா. 2 சின்ன பேக் இல்லையா? 2 இன்னொரு பேக் இல்லையா? சரி கான். இரவு நேர சாப்பாடு பானிஸ். ஓகே. ஒரு நீல நிறத்தோடு சேர்ந்த வானம். அவைகளுக்கு சாப்பாடு, அவைகளுக்கு கோயில்லையோ பான் விளப்பது நேரத்துக்கு வந்துடும். நம்ம 12 மணி ஆமாண்டார். 12 மணி வரைக்கும் நான் தனியாக இருக்க மாட்டேன். நேரம் பூசம் நடக்கிறது திருவிழா சுவாமி பகல் எத்தனை மணியானது? சில இடங்கள்ல